மதுரை மாவட்டம் மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்டவர் தான் முருகேசன் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பில் இருந்துதான் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காக அவர் போட்டியிடுறார். 96ல அந்த தொகுதி மறு வரை செய்யப்படுது. அதாவது ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏவுக்கு போட்டியிடுறவங்க மட்டும்தான் அதுவரையும் ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகுதியாக அறிவிப்பாங்க. அப்படிதான் இருந்தது. அது 96ல மறு வரை செய்யும்போது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படுது. இந்த மதுரை மாவட்டத்தினுடைய அந்த மேலூர் அந்த மேலவளவு கிராமத்தில் ஊராட்சி மன்ற பொறுப்புக்கு போட்டியிடுறாரு. அப்ப இதுல போட்டியிடும் போது இதுவரை தொடர்ச்சியா அந்த அந்த பஞ்சாயத்து தலைவராக போட்டியிட்டு அதில் ஆண்டு அனுபவித்து வந்தவர்கள் திடீர்னு ஒரு அவங்களுக்கு கீழே ஒரு சாதாரண ஒரு விவசாய வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு பட்டியலின மக்கள் ஒரு தலைவரா உட்காரும் போது அந்த ஜாதி வெறியர்களால அவங்களால பொறுத்துக்க முடியும். இதனாலதான் அவரு வெற்றி பெற்ற பிறகு அவருடைய தம்பி ராஜா கூட சேர்ந்து 7 பேர் இவங்க போறாங்க. போகும்பொழுது அந்த பஸ் வழிமறிக்கப்படுகிறது. வழிமறிக்கப்பட்டு அந்த ஜாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்படுறாரு. இதற்கு பிறகு படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு படுகொலை என்றால் அது மேலவளவு முருகேசன் அவர்களுடைய அந்த படுகொலை என்றது. ஆனால் இந்த படுகொலைக்கு பிறகும் கூட தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரவே இல்லை. அதாவது பட்டியலின மக்கள் மேல ஒரு கொலைவெறி தாக்குதல் நடக்குது அப்படிங்கும்போது கொலையே நடக்கும்போது கூட அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வரவே இல்லை. அதாவது அந்த நேரமே ஒரு மிகப்பெரிய ஒரு தூக்கு தண்டனை, அதாவது சிறப்பு சட்டத்துல தூக்கு தண்டனை அறிவிச்சு அந்த அந்த கொலை செய்த அவர்களுடைய அந்த சொத்தை பறிமுதல் செய்திருந்தா, அவனை ரோட்ல கொண்டு நிறுத்திருந்தா மீண்டும் மீண்டும் இந்த கொலைகள் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இத அரசுகள் அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுடைய பார்வை அவங்க ஆட்சிக்கு வரணும், ஜெயிக்கணும், அதோட